டெய்லி யூசேஜ் வெக்காபுலரி. ஸோ நம்ம இந்த வாரத்தில் 15 வெக்காபுலரியை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிஞ்சினஸ், கஞ்சத்தனம். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 வெக்காபுலரி நம்ம டெய்லி யூசேஜ் பண்ணக்கூடிய வெக்காபுலரிகள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப். இவங்க ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட க்ரோசரி ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்ச விலையிலேயே இருக்குது. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் 15% இருந்து 35% வரைக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்துக்கான வெக்காபுலரி டே 2க்கான வெக்காபுலரி இது. ஸோ வெக்காபுலரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும், நம்ம பேசுகிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எந்த வெக்காபுலரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரூடன்ஸ். ஸோ ப்ரூடன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விவேகம். ஸோ விவேகம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ஸ். ப்ரூடென்ஸ், PRUDENCE. இதை நம்ம எப்படி சென்டென்ஸில் மேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாங்க. இது போன்ற விஷயங்களை கையாளும் போது விவேகத்துடன் செயல்படுங்கள். ஆக்ட் வித் ப்ரூடன்ஸ் when you deal with such matters. Act with prudence when you deal with such matters. ஸோ விவேகத்துடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ரெண்டாவது வேர்டு பார்த்திங்கன்னா மன உறுதி. சரிங்களா? மன உறுதியை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன். எப்படி சொல்லுவாங்க? டிட்டர்மினேஷன். DETRMINATION. டிட்டர்மினேஷன். இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் மன உறுதியை நான் பாராட்டுகிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டிட்டர்மினேஷன் டு சக்சீட். ஸோ இங்கே அப்ரிஷியேட்னா பாராட்டுறது அப்படிங்கிற மீனிங், டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது மன உறுதி, இங்கே சக்சீட்னா வெற்றி. தேர்ட் ஒன் பாருங்கள், பெருந்தன்மை, மேக்னிமிட்டி. மேக்னமினிட்டி. ஸோ பெருந்தன்மை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? மேக்னமினிட்டி. மேக்னமினிட்டி. அப்போ மேக்னமினிட்டி அப்படின்னு சொல்லணுங்க. இது சென்டென்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா என்னை மன்னிக்கும் பெருந்தன்மை அவளுக்கு இருந்தது. she had the magnanimity to forgive me. இங்கே forgive அப்படின்னா மன்னிப்பு, magnanimity அப்படின்னா பெருந்தன்மை, she அப்படின்னா அவள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அனுதாபம், சிம்பத்தி. அனுதாபம். அனுதாபம்னா அடுத்தவங்க மேலே வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐயோ பாவமாக இருக்கே அப்படிங்கிறோம்ல. ஸோ அதையெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தி. சரிங்களா? சிம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சென்டென்ஸில் எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மீது எனக்கு அனுதாபம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் சிம்பத்தி ஃபார் ஹிம். ஐ டோன்ட் ஹாவ் சிம்பத்தி ஃபார் ஹிம். ஸோ சிம்பத்தி ஃபார் ஹிம், அனுதாபம் அவர் மீது எனக்கு இல்லை அப்படிங்கிறது ஐ டோன்ட் ஹாவ் சிம்பத்தி ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வேர்டு பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி. நம்பகத்தன்மை. ஸோ நம்பகத்தன்மைனா அடுத்தவங்க மேலே ஐயோ மேலே நம்பிக்கையே இல்லைப்பா, நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் நாளைக்கு இதை சொல்கிறேன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், நம்பகத்தன்மை. சரிங்களா? ஐயோ அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் கிரெடிபிலிட்டி. ஸோ சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய நம்பகத்தன்மையை முழுவதும் இழந்து விட்டாய். யூ ஹாவ் லாஸ்ட் ஆல் யுவர் கிரெடிபிலிட்டி. நம்பகத்தன்மையை முழுசுதும் இழந்துட்டா அப்படிங்கிறது வந்து லாஸ் யுவர் கிரெடிபிலிட்டி அப்படின்னு நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணும் பொழுது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். சரிங்களா? அடுத்த வேர்டுங்க மன நிறைவு இல்லைன்னா திருப்தின்னு சொல்லுவோம், கண்டென்மெண்ட். சரிங்களா? கண்டென்மெண்ட், மன திருப்தி இல்லைன்னா மன நிறைவு அப்படிங்கிறத வந்து கண்டென்மெண்ட். CONTENTMENT, கண்டென்மெண்ட். இது சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் மனநிறைவு தெரிகிறது. there is a look of contentment on your face. எப்பா நீ சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏதோ உனக்கு கிடச்சிருக்க மாட்டே தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல மன நிறைவு அப்படிங்கும்போது கண்டென்மெண்ட் ஆன் யுவர் ஃபேஸ். கண்டென்மெண்ட் ஆன் யுவர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள் 7th ஒன் பிடிவாதம், அடமென்சி.
சரிங்களா. அடமெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை அடமென்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பிடிவாதம், எனக்கு கண்டிப்பாக அது வேணும். சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பலூன் வேணும், இல்லை கார் வேணும்னு சொல்லிவிட்டு அடமெண்ட்டாக ரொம்ப அழுதுட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த அடமெண்ட் இல்லைன்னா அடமென்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், உங்கள் பிடிவாதம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஒன்லி யுவர் அடமென்சி has caused all these troubles. Only your adamantly has caused all this trouble. ஸோ அடமென்சி அப்படிங்கிறத வந்து பிடிவாதம், எல்லா பிரச்சனைக்குமே பிடிவாதம் அப்படின்னு சொல்கிறோமல்ல, ஸோ அதுதான் இந்த அடமென்சி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். அர்ப்பணிப்புன்னு என்னங்க? கமிட்மெண்ட். ஸோ COMMITMENT, அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது வந்து கமிட்மெண்ட்னு சொல்லணும். ஸோ கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறையா ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அத்தகைய அர்ப்பணிப்பை காட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஷோயிங் சச் கமிட்மெண்ட். ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஷோயிங் சச் கமிட்மெண்ட். அத்தகைய அர்ப்பணிப்பை காட்டிய உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிறத வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த வேர்டு விடாமுயற்சி, பெர்சிஸ்டன்ஸ். விடாமுயற்சி என்ன சொல்லுவோம்? பெர்சிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ PERSISTENCE. ஸோ நம்ம சில வேர்ட்ஸுக்கு வந்து ஸ்பெல்லிங்கையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ எஸ் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து CEயா இல்லை SEயா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். பெர்சிஸ்டன்ஸ், இதை வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் உங்கள் விடாமுயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஐ ரியலி அட்மையர் யுவர் பெர்சிஸ்டன்ஸ் இன் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ உங்கள் விடாமுயற்சியை நான் பாராட்டுகிறேன் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அட்மையர் யுவர் பெர்சிஸ்டன்ஸ் இன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நம்ம இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெர்சிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். பாருங்கள், அடுத்த வேர்டு பொருந்தக்கூடிய தன்மை, இல்லைன்னா தகவமைப்பு கொள்ளும் தன்மை, அடாப்டபிலிட்டி. சரிங்களா. என்னடா இவன் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், யாருக்கிட்ட வந்தாலும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான், எப்போவுமே நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சில பேர் பாராட்டுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து அடாப்டபிலிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகவமைத்து கொள்ளும் அவளுடைய தன்மைக்கு நான் அவளை எப்போதும் பாராட்டுகிறேன். ஐ ஆல்வேஸ் அட்மையர் ஹர் for her adaptability to different situations. சரிங்களா. I always admire her for her adaptability to different situations. ஸோ எல்லா சுச்சுவேஷனுக்குமே அவள் அடாப்டபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்துருங்க, எதிர்காலம் நலமாகவும் அமையும் என்னும் நம்பிக்கை, எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை. அதாவது வந்து ஃபெய்த்ஃபுல். சரிங்களா. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருப்போம் ஃபெய்த் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் இங்கே நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்டிமிசம்னு சொல்லுவோம். ஆப்டிமிசம். சரிங்களா. எல்லாம் நல்லாவே நடக்கும்ப்பா, பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆப்டிமிசம். சரிங்களா. ஆப்டிமிசம் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. நிறுவனத்தின் எதிர்காலம் குறித்து நம்பிக்கை உள்ளது. தெர் இஸ் இன் ஆப்டிமிசம் அபவுட் த கம்பெனிஸ் ஃபியூச்சர். ஸோ இங்கே ஆப்டிமிசம் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் திங்கிங்கை எந்த மாதிரி திங்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் ஹேப்பனிங் குட் அப்படிங்கிற மேனரில் நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க ஆப்டிமிசம், ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 12th ஒன் பாருங்கள், பழி வாங்குதல். ஸோ பழி வாங்குதல் அப்படிங்கிறது வந்து ரிவெஞ்ச். ரிவெஞ்ச், REVENGE, ரிவெஞ்ச். சரிங்களா. ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லணும். பழி வாங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லணும். இது சென்டென்ஸில் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பழி வாங்காதே, டோன்ட் டேக் ரிவெஞ்ச் ஆன் மீ, டோன்ட் டேக் ரிவெஞ்ச் ஆன் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. என்னை பழி வாங்காதே அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து டோன்ட் டேக் ரிவெஞ்ச் ஆன் மீ. ஸோ இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். அடுத்தது பாருங்கள், கஞ்சத்தனம், ஸ்டிஞ்சினஸ். ஸ்டிஞ்சினஸ் சில டைம் வந்து ஸ்டிஞ்சின்னு சொல்லுவாங்க, அது ஷார்ட் ஃபார்ம். ஸோ அதோடைய கரெக்டான வேர்டு பார்த்திங்கன்னா ஸ்டிஞ்சினஸ் அப்படின்னு சொல்லணும். கஞ்சத்தனம் அப்படிங்கிறது வந்து ஸ்டிஞ்சினஸ். ஸோ நம்ம இந்த வேர்டுமே டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா. ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் சென்டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஹேஸ் எ ரெப்புடேஷன் ஃபார் ஸ்டிஞ்சினஸ். சரிங்களா. ரெப்புடேஷன் ஃபார் ஸ்டிஞ்சினஸ்.
அவள் கஞ்சத்தனத்துக்கு பெயர் பெற்றவள். சரிங்களா, பாருங்கள், எச்சக்கையில் கூட கக்கா போட்ட மாட்டான்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேர்டையும் யூஸ் பண்ணலாம். 14th ஒன்று பாருங்கள், சுதந்திரம், ஃப்ரீடம். சுதந்திரம் அப்படிங்கிறது ஃப்ரீடம். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, ஆகஸ்ட் 15th வந்து நம்ம இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஃப்ரீடம். சரிங்களா, ஸோ இண்டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரில, ஸோ அங்கே ஃப்ரீடம் அப்படிங்கிறது. நான் விரும்புவதை தேர்ந்தெடுக்க எனக்கு சுதந்திரம் இல்லை. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் ஃப்ரீடம் டு சூஸ் வாட் ஐ வாண்ட். ஐ டோன்ட் ஹாவ் ஃப்ரீடம் டு சூஸ் வாட் ஐ வாண்ட். அடுத்து லாஸ்ட் ஒன், சிறந்த பயிற்சி திறமை, சிறந்த தேர்ச்சி திறம், செயல் வல்லமை, மாஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ சரிங்களா, பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, பெஸ்ட்டு நல்லா பண்ணுறான் அப்படிங்கிறோம்ல, எல்லாம் வல்லமையாக இருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு மாஸ்ட்ரின்னு சொல்லணும். இது சென்டென்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணோம்னா, ஆங்கில இலக்கணத்தின் அடிப்படை விதிகளை தேர்ச்சி பெற்றவர்கள். ஐ ஹாவ் அ மாஸ்ட்ரி ஆஃப் த பேசிக் ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஐ ஹாவ் அ மாஸ்ட்ரி ஆஃப் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமோ. ஆங்கில இலக்கணத்தின் அடிப்படை விதிகளை தேர்ச்சி பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 வேர்ட்ஸ் நம்ம வீக்லி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.